யா இப்போ போர்த்து டூர் சண்டிகர் முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டூர் தான். இப்போ நம்ம மணாலிக்கு நோடி ஆந்திர பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் போயிட்டு நம்ம வந்து லைக் அந்த பார்டருக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு மக்களே, ரொம்ப ரொம்ப. எனக்கு இப்போ வந்து பூஸ்ட் அப் பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணாதான் வேலைக்கு ஆகும். போட்டு பார்த்துட்டேன், வேலைக்கு ஆகல. இன்னும் ஐ திங்க் இன்னும் ஒரு 255 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி கேட்டு பார்ப்போம் அவனுங்க எங்கே வரானுங்க. நம்மளை விட்டுட்டு அவுட்ரு அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க வந்து நேற்று நைட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நான் தெளிவாக சொன்னேன் இந்த பக்கம் தான் போகணுன்னு. ஹைவேல கேட்கல, அவங்க அந்த பக்கம் தான் போவேன்னு போனாங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். நான் காலைல கிளம்பும் போதே ரைட்டுன்னு தான் சொல்லி கிளம்புனேன். இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு என்னக்கா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நீ போயிட்டோம் கைஸ். நம்ம வந்து இப்போ போகலாம் கைஸ். நம்ம எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல கைஸ். நம்ம எப்பயுமே அப்படி தான், நம்ம மாண்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம் நியர்பை பெட்ரோல் பங்க்கில். அவ்வளோதான். ஓகே, எங்கே ஆஃப் பண்ணுறது எங்கே ஆன் பண்ணே தெரியல. எல்லா பக்கமும் செம்ம வியூ. அதுக்கும் ஹாட்ஸ்பாட் சுற்றிட்டே இருக்குது. இதுக்கும் ஹாட்ஸ்பாட் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக இல்லை, அந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி அப்படிதான் இருக்குது. அமேசிங் ரைட். இந்த சேனல் வந்து this is our first one. நல்லா இருக்குல்ல? क्या भाई? गर्मी नहीं लग रही है क्या? जैकेट पहन तमिलनाडु में चलो. इधर में लद्दाख से मनाली लद्दाख. Stop. Scanner. 8 4 5. நம்ம வந்து இமாச்சல் பிரதேஷ்குள்ளே வந்துட்டோம். திஸ் இஸ் த இமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போட எல்லாமே இருக்குது, இல்லை அது இல்லைன்னலாம். ஸோ பார்ப்போம் என்னென்ன எந்த ரூட்டில் வந்து ஹில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஹில் ஸ்டார்ட் ஆகணுன்னு வேறு மெமரி கார்டு எடுத்து மாற்றணும். ஆக்சுவலாக இது ஒரு மினி
ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வெதர் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்குது. இல்லை நான் தூங்காதனால எனக்கு டயர்ட்னஸ் லாஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம் தனியாக. அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு ஹைவேன்னு நினைக்கிறேன், அப்படி போகணும். நம்ம இப்படி வந்திருக்கோம், அவங்களும் இதை கன்சிடர் சொல்லவே இல்லை. அவங்க வந்து போயிட்டாங்க, நம்மளே இப்படியே வந்துட்டோம். சம்டைம்ஸ் ஹேப்பன். அது ஒரு 2 கிலோமீட்டர் போனால் பரவாயில்ல, ஃபுல்லாக சுற்றி முடிச்சு வந்த பிறகு கால் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சே. ஓகே, ரோடு அடி பொழியணும். எப்பவுமே கார்னர் எடுக்கும் போது, இந்த மாதிரி கார்னரிங் பண்ணும் போது நீங்கள் வந்து ரோடை பார்க்கக்கூடாது, எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். லைக் இப்போ நான் வந்து அங்கே போகணுன்னா அங்கே தான் பார்க்கணும். இப்போ அந்த கார்னர் இருக்குன்னா அந்த கார்னரில் தான் பார்க்கணும், தவிர ரோடை பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து போவீங்க. ஸோ தட்ஸ் த தியரி ஆஃப் ரைடிங், கார்னரோட தியரி. ஸோ நம்ம பசங்க வந்து இன்னொரு 11 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்காங்க. கொடுத்துடலாம் 10 நிமிஷம் முடியும். ஃபைனலி நம்ம வந்து இங்கே இதுவாண்ட வந்துட்டோங்க, மெயின் ரோட்டை வந்துட்டேன். என்னால் முடியல, ஃபுல் போன் அவுட், டிக்கி போன் அவுட். யா இங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். 10 நேரம் முடியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தென் அகைன் வி ஸ்டார்ட் த ரைட். லெட்ஸ் see என்ன அந்த கதை எனக்கு புரியல. லெட்ஸ் கோ அது பொண்ணு வண்டி ஓடுது. 5th டோல். யா இது 5th டோலு. அண்ட் ஃபைனலி ஹைவேக்கு வந்துட்டோம். க்ளவுஸ் தான் முடியல, கை வலிக்குது. கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தான் வேலைக்கு ஆகும். இங்கே இவங்க 2.7 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக போகும் ஓகே. ஸோ யா மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் மணாலி ரோடு வரும், மணாலி வரும், ரூம் ஸ்டே வரும். வண்டி ரொம்ப அடி வாங்கிடுச்சு, என்னதான் அடிக்கடி அடி வாங்குது. ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ ரோட் ஆஃப் அத்தாரிட்டி ஏரியாவில் போட்டாங்க. ஆக்சுவலாக வெயிலில் மூச்சு விட முடியல, உட்கார முடியல, டிக்கி பெயின் இப்படி எல்லாமே இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஆனால் வியூவுக்கு எந்த குறைச்சலும் இல்லை. அது வியூ நம்ம போன இடத்துல வியூ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இன்னும் 1.7 கிலோமீட்டர்ஸ் இருக்காங்க, 1.6 கிலோமீட்டர்ஸ். சாரி, இதுக்கு தான் ப்ரோ, இதுக்கு தான் ப்ரோ இவ்வளோ தூரம் வந்தது, இதுக்கு தான் ப்ரோ பாருங்க ப்ரோ, இதுக்கு தான் ப்ரோ வந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டிலாம் திணறுது. Finally we did it. We did it guys. We are in Manali road. 5 நாள் கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம க்ளீன் பண்ண வருஷம் வரோம். ஸோ மேபி கார்னரிங் பண்ணுவோமா? வா 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 கார்னரிங் செம்மையாக இருக்கு மக்களே. டிராஃபிக் ஆகிவிட சூப்பரா. என்னடா பேங்கா என்ன வண்டியாடா, என்னடா இது இவ்வளோ தூரம் இருக்கு. ஏதோ பூந்து போக வேண்டியதுதான். அதோ நிற்கிறானுங்க, அதான் நம்ம ஆளுங்க நினைக்கிறேன். இங்கே
இங்கே எடுத்தாங்க ஆப்போசிட்டில் இல்லை ஆப்போசிட்லாம் இங்கே இல்லை. ஓ ஓ ஓ ஆப்போசிட் ரோடே அவனை கூப்பிட்றாங்க. யூஸ் அவனும் அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கிறானுங்க. எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கானு. எங்கே இருக்காங்க? அங்கதான் ஏய் எங்கடா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஏய் நீங்க போறதுக்காக என்ன வர சொன்னீங்க. அப்புறம் வெய் வயரா வெரி நைஸ். அவங்க போயிட்டே இருக்காங்க. நமக்குலாம் செட் ஆகாது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டனல். ஸோ யா இங்கே நிறுத்தி இது எடுத்துப்போம். மெமரி கார்டு மாற்றிட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்புவோம். ஃபர்ஸ்ட் டனல் வந்துட்டோம். ஒரு ஃபோட்டோ எடுத்து போதும். ஆக்சுவலாக அடுத்த வீடியோவில் வந்து டனல் வீடியோலாம் வரும். எல்லா வீடியோவும் வரும். Guys, yes, we are in. Okay, fine. Guys, yeah. This is our first tunnel. Kilometer 60 per hour maintain பண்ணுமா? I think எல்லாம் கற்றுட்டு நினைக்கிறேன். Bag and glouses, mirror. 60 maintain பண்ண சொல்லியிருக்காங்க. இது வேலைக்கு ஆகாது. கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நல்லா இருக்கு. டனல் நல்லா இருக்கு. நீட்டாக போகுது. ஐ லவ் திஸ். டனலோட எக்ஸிட்டை பார்க்குறீங்களா? அப்படியே ஓப்பன் பண்ணா ஆஹா ஸோ அமேசிங், ஸோ அமேசிங். ஆனால் என்ன ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப கோல்டாக இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குதுனால முடியலண்ணா. டே எவ்வளோண்ணா உயின்னு உயிராங்க. கீழே ஒரு ரிவர் போகுது. அங்கே ஒரு ரிவர் போகலாம். அந்த ரிவர் மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். செகண்ட் செகண்ட் டனல். டனல் தான்
3க்குள்ள இறங்கியிருக்கோம். வா, இங்கே வர புகை மட்டும்தான் இருக்குது. மூச்சோடவே உள்ள சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எக்ஸிட் ஆகும் இந்த கடலாம் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா இதெல்லாம் காற்று கம்மி காய்ச்சி உங்கள் ஃபேன் கூட வச்சுக்கலாம்னு தெரியல. நீங்கள் எப்படின்னு அது போட்டுக்கலாம் எனக்கு தெரியல. இன்னும் பைசர் போட்டுருக்காங்க. ஆனால் மூச்சு கஷ்டமாக இருக்குது. எனக்காகவா இல்லை நான் டயர்டாக இருக்கனாலையா இல்லை என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இது உள்ள அப்படிதான் இருக்குது. இவரோட நோக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. நல்லா மஜாவா ஃபேன் ஃபுல்லாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. நார்மலாக தான் இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. இவருக்கு பிரச்சனை இல்லை. மணாலிக்கு இன்னும் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. அரௌண்ட் வந்து ஒரு 177 இருக்குது மணாலிக்கு. ஈஸி தான். சிம்லா வந்து 87 இருக்குது. ஸோ ஒன் வெயிட் பார்ப்போம். இவங்க நிற்கிற மாதிரி தெரியல மக்கள். எனக்கு டென்ஷன் ஆகுது. தனியாகவே போய்க்கலாம்னு இருக்கேன். அப்படியே தான் எனக்கு மென்ஸ் பார்க்கணும். கூட வரதுக்கு தான் ஸ்ட்ரீம் இருக்குது. கூட வராதவனுக்கு ஸ்ட்ரீம் இருக்குது. தனியாகவே போய்க்கலாம். இதை எதை எடுக்கிறது எதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வீட்டுக்கு தான் வாங்கணும் தான் இருக்குது. எல்லாத்தையும் இருக்குது. அந்த மாதிரி கீழே தண்ணி இருக்குது. ஃபால்ஸு இன்னும் வர கம்மியான டேம் கம்மியான எல்லாமே தண்ணி வேறு மாதிரி வந்து தெரியுதான்னு தெரியல. கேமரா ஓரளவு தானே இருக்குது. நீங்கள் எல்லாமே விஷுவலாக பார்க்கணுன்னா நேரில் வாங்கடா. டேய் பசங்களா, நேரில் வாங்கடா. நீங்கள் ரொம்ப மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நேரில் வந்து பாரு. ஸ்பாய்லரை பார்த்து எக்ஸைட் ஆக ஃபுல் டயர்டு ஸ்டில்னாவும் நான் ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. 170 இருக்குது மணாலிக்கு. சீரியஸ் இந்த ஸ்பாட்டை பார்க்குறீங்களா? அடி போலி. தனி ஒரு ஐலாண்ட்